வாங்கத்த. இல்லம்மா நீ எல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னல, எடுத்து வை. இந்த ருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வந்துட்டு போலாம்ல அத்த. எமாடி இங்க வந்துட்டு முதல்ல அவ வீட்டுக்கு போகாம இங்க வந்தேன்னு வச்சுக்க, ஒரேதான் ஆட்டம் கட்டிடுவா. புது சொன்ன வந்தோனையும் என்ன மறந்துட்டல அப்படின்னு. அதனால போயிட்டு தலையை காட்டிட்டு உடனே வரேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வை, நான் உடனே வந்துடுறேன். சரிங்கத்த, அதுவும் சரிதான். சரி பாருமா. இந்த மனுஷன் துணியை கூட ஒரு துவைச்சுக்க மாட்டேங்கிறாரு, எல்லாம் துவைச்சு போடணும். சரி பேண்டில் காசு இது வச்சிருக்காரான்னு பார்ப்போம். 1 ரூபா கூட இல்லை. பாக்கெட்லயாவது எதுவும் வச்சிருக்காரா? இது என்ன சீட்டு மாதிரி இருக்கு? என்ன சீட்டு இது? ஏதோ நகைக்கடை பில்லு மாதிரியே இருக்கே. அம்மா வந்திருக்கும் போல. ஏம்மா நேத்து பாக்குறேன் அந்த ஆள் அப்படியே புது பொண்டாட்டிய பைக்ல வச்சுக்கிட்டு அப்படி சீனை போட்டுட்டு போறாமா. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுதுமா. 2 வருஷம் அந்த வீட்டுல இருந்தனே, ஒரு நாளாவது எங்கேயாவது என்னை கூட்டிட்டு போயிருப்பது? போறாத குறைக்கு பார்க்கணும். ஒரு கூட மல்லிகைப்பூவா இருந்தாலும் வாங்கிடுவேன், தலையில வைக்க முடியாது. அதனால 5 முழம் மட்டும் கொடுங்கன்னு. எனக்கு அப்படியே ஆத்திரம் மண்டைக்கு ஏறுதுமா, மண்டைக்கு ஏறுது. எல்லாம் என் வீட்டில் இருக்காளே அந்த கிளவி பண்ற வேலைதாம்மா இம்பட்டும். நான் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் வெளியே அனுப்பியிருப்பாங்களா? எப்ப பார்த்தாலும் சமைக்கணும், துவைக்கணும், குளிக்கணும், இதே ஒரு பொழப்பு. இப்ப மட்டும் பாருங்க, எல்லாம் வெளியெல்லாம் ஊர் சுத்துறாங்க. எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்குமா எனக்கு. ஏம்மா நான் வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேக்குதா இல்லையா? என்னடா இது, இந்த அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு? ஏம்மா ஏம்மா என்னடி, என்ன என்ன கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏமா நீ வேற, இன்ன வரைக்கும் வாண்ட தானே பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்குறேன், நீ பாட்டுக்கு இருக்க. என்ன நினப்புலதான் நீ இருக்க? ஷோ என்னடி சொல்லிக்கிட்டு இருந்த சொல்லு. ஆமா இன்னும் முதல்ல இருந்து சொல்றேன், போமா அங்கிட்டு. அவன் ஆத்திரத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு இருக்கிற. ஏண்டி நானே ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன்டி, சொல்லுடி என்னடி? என்னத்த சொல்றது, புது மாப்பிள்ள புது பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஊரா சுத்துறாரு, அதைத்தான் சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தேன். சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் யாரும் சாப்பிட வராம இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க ரூம்ல போய் பார்த்தா காலையில டீ குடிக்க வரல, கதவு வேற பூட்டி இருக்கு. எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. இந்த அத்தையும் உமாவும் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே. சரி அவங்க வெளியே எதுவும் உட்காந்துருந்தா கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம். எனக்கு அப்படியே ஆத்திரம் மண்டை கேறிடுச்சுமா. எனக்கு வந்துச்சே பாரு கோவம். இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுமா? நான் இதுக்கொசரமே ஏதாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவங்க முன்னாடி நான் போய் காட்டணுமா? ஏண்டி கொஞ்சம் பொறுமையா இருடி. அவசரப்பட்டு தான் வாழ்க்கை இந்த லட்சணத்துல இருக்கு. நீ வேற அதை இதனை ஆரம்பிக்காத. போமா, அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் எது கல்யாணம் பண்ணக்கூடாது? எனக்கும் நீ சீக்கிரம் மாப்பிள்ள பாரு, நானும் கல்யாணம் பண்றேன். அத்தை உமா, இவங்களுக்கு என்னதான் வருமோ. வாங்க சாப்பிட, சாப்பாடு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆகட்டும், நீ போய் சாப்பிடு போ. இல்ல உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு போய் சாப்பிட்றேன். அதான் நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றோன்னு சொல்றோம்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. சரி வரும்போது வந்து சாப்பிடுங்க. சரி பெரிய மாமாவும் அக்காவையும் காணோம், எங்க போனாங்க? அவங்க எங்க போனாங்கன்னு எதுக்கு எங்க கிட்ட கேக்குறீங்க? எங்களுக்கா தெரியும், எங்க கிட்ட என்ன சொல்லிக்கிட்டா போறாங்க? அதுக்கு கேட்கலுமா, காலையில டீ குடிக்கவும் வரல, இப்பயும் வரல. சரி கதவு தட்டி பாப்பான்னு பார்த்தா பூட்டி இருக்கு, அதான் எங்கிட்ட போனாங்கன்னு கேட்டேன். எங்க போனாங்கன்னு தெரியல. சரி எப்பா உன் மருமவளை பாத்தியாமா? பெரிய மாமா அக்காமா என்னமோ கூட பிறந்தவங்க மாதிரி இவங்க ஆடுறாங்க. அழாதமா, எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்க? அழுது உனக்கு ஏதோ ஆயிட போகுது. அவருக்கு ஏதோ ஒண்ணுன்னா உசுரோடயே இருக்க மாட்டேன். எங்க அவரு தாங்க எனக்கு எல்லாமே. ஏமா ஒண்ணும் ஆகாது, நம்ம எவ்வளவு கடனாவது வாங்கியாவது அவரை காப்பாத்திடலாம் சரியா? என் சொத்தை வித்தாவது உங்க அப்பாவை காப்பாத்திடுவேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரியா? அழக்கூடாது, கண்ணத்தோட. என்ன எங்கிட்டு போனாங்க ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே, எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. சரி ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க என்னன்னு கேட்டுதான் பாப்போமே. என்ன போனை கட் பண்ணி விடுறாங்க. சரி மறுபடியும் கூப்பிட்டு பாப்போம். ஐயே என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, ஒரு தடவை கட் பண்ணி விடும்போதே தெரியாது, சும்மா போனை நொய்யின்னு அடிச்சுக்கிட்டு. என்னங்க யாரு? எல்லாம் வீட்டுல இருந்தா பத்திரகாளி கூப்பிடுது, என்ன எதுன்னு தெரியல. என்னவா போன் எடுத்து பேசுங்க, இல்லைன்னா சும்மா நொய்யின்னு அடிச்சிட்டு இருக்க போறாங்க. சரி இரு, நான் அட்டன் பண்ணி பேசுறேன். ஹலோ, எதுக்குமா சும்மா நொய்யின்னு போன் அடிச்சுட்டே இருக்க? ஒரு நிமிஷம் இரு, தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரிம்மா. இல்லைங்க மாமா, 2 பேத்தையும் காலையில டீ கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆளையே காணும். இப்பயும் போய் பார்த்தேன் கதவு பூட்டி இருக்கு. 2 பேரும் சாப்பிடலையா? எங்க இருக்கீங்க? ஆமா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சும்மா நொய்யின்னு அடிச்சிட்டு இருக்க? போனை கட் பண்ணி விட்டா சும்மா நொய்யின்னு அடிச்சிட்டே இருப்பியா? போனை வை. ஏன் மாமா ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் என்ன நீங்க சாப்பிட வரலன்னு தானே கேட்டேன்.
ஆமா, சோறு சோறு சோறு. வைமா போன. என்னங்க என்னவா? சோறு சாப்பிட வரலையான்னு கேட்டு போன் அடிக்குது. சரியான போன. அவன் என்ன எரிச்சல்ல இருக்கான். சும்மா இதெல்லாம் தேவையா? ஆமா, நம்ம அங்க இருக்கும்போது தவிச்ச வைக்கு தண்ணி கூட கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க, யோசிச்சு யோசிச்சு வைப்பாங்க. இப்ப ஆளுல நோனியை மட்டும் என்னமோ உபசரிக்கிற மாதிரி எங்க எங்கன்னு கேக்குறாங்க. அதான் பாரு, எல்லாம் தலை எழுத்து. இப்ப என்ன கேட்டேன்? சாப்பிட வரலையான்னு தானே கேட்டேன். அதுக்கு என்னமோ இப்படி திட்டுறாங்க, என்னமோ தப்பா ஏதோ கேட்ட மாதிரி. பத்திரகாளி அத்தை, சாப்பாடு போடவா? இல்ல, இப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? இல்ல, பெரிய மாமாவுக்கு தான் கேட்டேன். 2 பேரும் சாப்பிடலையே, எங்க இருக்கீங்கன்னு. என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்லல, ரொம்ப முக்கியமா அப்படின்னு திட்டிட்டு போனை வச்சுட்டாரு. ஏடியம்மா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்னங்கத்த, நான் என்ன பண்ணேன்? அவங்க தான் உன்னை ஓட விட்டு அடிக்கிறாங்கல்ல, என்னமோ பெரிய இவங்க மாதிரியே நீ என்னமோ போய் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. உன் புருஷன் தான் இப்ப சம்பாதிக்கிறான், அவன் மட்டுமா சம்பாதிக்கிறான்? என்னமோ அவன் பெரிய இது மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான், நீயே என்னமோ அவங்களுக்கு கூட கும்பிட்டு போட்டுக்கிட்டு இருக்க. ஒழுங்கா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அவங்க வேலையை அவங்கவுங்க பாத்துப்பாங்க. இல்லத்த, என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பம் தானே. என்ன வெங்காய குடும்பம்? அவ வந்த நாள்ல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ மேனாமிக்கு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு திரியற தவிர வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல. என்னமோ நீ வேலைக்காரி மாதிரி அவங்களுக்கு தட்டு எடுத்து ஊத்தவும் தண்ணி எடுத்து வைக்கவும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துப்பாங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இல்லத்த, என்னதான் இருந்தாலும் இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வேலை என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆமா, அவ என்ன சின்ன பாப்பாவா வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாம இருக்கிறதுக்கு? அவனையே நம்ம ஊர்ல உள்ள சிங்காரியை கூட்டிட்டு வந்த மாதிரி அந்த சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னமோ நடிக்கிட்டு இருக்கிற. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துப்பாங்க. உனக்கு உன் புள்ள உன் புருஷன் அப்படின்னு இருக்காங்க, அவங்கள பாரு. அதை விட்டுவிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காரு. சரிங்க, போய் வேலை வேலைக்கு சாப்பிடு போ. என்ன ஆச்சு இந்த அத்தைக்கு? திடீர்னு இவங்க என்னை திட்டுறாங்களா, இல்ல அவங்க மேல உள்ள கோபத்துல என்கிட்ட அன்பா இருக்க மாதிரி இருக்காங்களா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. ரொம்ப நம்பிக்கையா வந்தனே, இப்ப எதுவும் முடியாதா? இப்ப என்னதான் பண்றது? இப்ப யாருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்க? மறுபடியும் செல்வத்துக்கே ஃபோன் பண்ணுவோம், என்ன சொல்றான்னு பாப்போம். ஹலோ செல்வம், நான் தான்டா. இல்லடா, நீ சொன்னதுதான் வந்தேன். ஆனா இங்க ஒன்னும் வேலைக்கு ஆகல. அதுவும் இல்லாம பத்திரம் என் ஒய்ஃப் பேர்ல இருக்கனால தரமாட்டேன்ட்டாங்க. இப்ப ரொம்ப அர்ஜென்ட்டுடா, ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? சரி சரி சரி, அங்க போனா கண்டிப்பா கிடைக்குமா? இங்க ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. ஓ சரி சரி, ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்களா? சரி சரி, அப்ப நம்ம அங்கேயே போயிடலாம், அதான் பிரச்சனை இல்லை. சரிடா, நான் வந்துட்டு கூப்பிடுறேன். ஓகே, பாய். இப்ப செல்வம் அங்க வர சொல்லியிருக்கான். சரி, அங்கேயும் போய் ஒரு எட்டு பார்ப்போம். அப்படி இல்லையா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். என்ன இன்ன வரைக்கும் ஆளை காணோம்? அப்பா சொன்னபடி வந்துட்டான்பா செல்வம். செல்வம், என்னையா என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? ஒன்னும் ஆவலையா. காசு ரொம்ப அர்ஜென்ட். யார் மூலியமாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல கொடுத்துருவேன். ஏயா, என்கிட்ட எங்க காசு இருக்குது? அந்த ஆளு நமக்கு தெரிஞ்சவன் தான். ஆனாலும் நீ வேற பத்திரம் ஒய்ஃப் பேர்ல இருக்குன்னு சொல்லவும் தான் கொடுக்காம இருந்திருப்பது. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல செல்வம், ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரி, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு கந்தவட்டி கனகதுர்கா. அவங்க வீட்டுல வேணா போய் நம்ம கேட்போமா? கிடைக்குமா? கிடைக்குவா. சரி, அப்படின்னா போய் முதல்ல அவங்க கிட்ட வாங்கி கொடு. சரி வா, கிளம்பு. குடிச்சிட்டியா? போலாம்பா. ஐயோ, வீட்டுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை மறைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுல சாமி. இந்த வீடு தான் ஏன் நிறுத்து. ஆள் இருக்காங்களா என்னன்னு வேற தெரியல. காசுக்காக எங்கெல்லாம் அலைய வேண்டியதா இருக்கு. துர்காக்கா, துர்காக்கா. என்னப்பா, என்ன விஷயம்? டேய் வாடா. ஏக்கா, இவரு நம்ம கூட வேலை செய்யறவரு. இவருக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் தேவை. அதான் நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஏன்பா, என்னமோ கொடுத்து வச்சிருக்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா? இருக்குங்கம்மா, எங்க வீட்டு பத்திரம் இருக்கு. ஏப்பா, வீடு பழைய வீடா இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த மழை வந்தா ஒழுகுறது, குடிசை வீடு இதெல்லாம் ஆக்கிப்படாது. அதனால நல்ல பெரிய வீடா இருக்கணும். அந்த மாதிரி வீடா இருந்தா அக்கா உடனே பணம் கொடுத்துருவேன். ஏக்கா, நீங்க சொல்ற மாதிரி நல்ல பெரிய வீடுதாக்கா. இப்ப இருக்க காலத்துக்கு அந்த வீடு எவ்வளவு போகும்? குறைஞ்சபட்சம் 25 லட்சத்துக்கு மேல போகுங்க. அப்படின்னா சரி சரி. வீடு யார் பேர்ல இருக்கு? வீடு என் பொண்டாட்டி பேர்ல இருக்கு. ஆனா கட்டினது நான் தான். ஏப்பா, பொண்டாட்டி பேர்ல இருக்குன்னு சொல்ற, பொண்டாட்டி வராதா கையெழுத்து போடுறதுக்கு? இல்லங்க அக்கா, அவங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குக்கா. அவங்களை காப்பாத்தணுன்றதுக்காக தான் இவர் அந்த வீட்டு பத்திரத்தை வச்சே வாங்கணும்னு வந்திருக்காரு. எப்படியாவது உதவி பண்ணுங்கக்கா. என்னடா கம்மனீரா, அப்பதான் காசு கிடைக்கும். சரி சரி, பத்திரத்தை கொடு, உடனே வாங்கிக்கலாம். இந்தாங்க பத்திரம், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். எப்பா, நீ மொத்த பணத்தை எப்ப வேணாலும் கொடு. ஆனா நான் 100க்கு 6 ரூபா வட்டி. அதுவும் இல்லாம அக்கா வட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா இப்பயே வேணான்ட்டு போயிரு. அதுக்கப்புறம் மாசம் 1ஆம் தேதி ஆனா டானு வந்துடணும். இல்லையா 1ஆம் தேதி டானு நான் உன் வீட்டுல நிப்பேன். கரெக்டா எனக்கு வட்டி காசு வந்தாகணும்.
அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாருக்கா. எப்பா நீ சிபாரிசு பண்ணணும்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கு முதல்ல வருவேன், ரெண்டாவதா தான் அவன் வீட்டுக்கே போவேன், சரியா? சரிங்கக்கா. அப்புறம் நீயும் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதுவும் இல்லாம அப்புறமேட்டுக்கு என்னைய கேட்டா கொடுத்தீங்க வச்சிங்க உன் வீட்டுல வந்து நான் தகராறு பண்ணும்போதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைங்கக்கா, அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னையா இன்ன வரைக்கும் நல்லா சவுண்டா பேசுன, இப்ப குரல்ல சத்தத்தையே காணோம். இல்லைங்கக்கா, தந்துருவாருங்கக்கா. சரி இருங்க, பத்திரத்தை எடுத்துட்டு வரேன், சைனை போட்டு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போங்க. யோ என்னையா நீ வேற வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம அவங்க கிட்ட என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்ட. யோ இந்த காலத்துல எல்லாம் போய் சொன்னா மட்டும்தான் நமக்கு நினைச்சது நடக்கும். உண்மையா சொல்லிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, எங்கிட்ட எதுவும் நடக்காது. எப்படியாவது காசை வாங்கி கொடுக்குறேன், ஒழுங்கா வட்டி காசை கட்டிடு. இல்லன்னு வச்சுக்க, இது சரியான வாங்கிக்காரி என் வீட்டு முன்னாடி வந்து நின்னுரும். என்னையா இப்படி பயமுறுத்துற? இல்லையா, வட்டி காசு மட்டும் நீ ஒழுங்கா கொடுக்கலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் டப்பாவையும் டான்ஸ் ஆட வச்சிடும். ரொம்ப பயங்கரமான ஆளியா, கொடுத்துறியா? வாமா வா. என்னம்மா திடுதிப்புன்னு வந்திருக்க, சொல்லவும் இல்ல ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, அமுதா வீட்ல மளிகை சாமான்லாம் கிடக்கு, அது அப்படியே போட்டா வீணா போயிடும், போய் எடுத்துட்டு வந்துருவோம்னு சொன்னேன், அதான் வந்தேன். ஓஹோ, அப்போ மருமக கூப்பிட்டதுனாலதான் வந்த. உடனே மருமக வீட்டுக்கு போயிட்டுல வந்திருப்ப. புது சொந்தம் வந்தோடையும் என்னைய மறந்துட்ட, அதான் போன் கூட பண்ணாம வந்திருக்க. நினைச்சடி, இப்படிதான் நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். அதனாலதான் அமுதா கூப்பிட்டும் கூட நான் வீட்டுக்கு வரலாம முதல்ல அவளை போய் பார்த்துட்டு அப்புறம் வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நம்பிட்டேன். ஐயோ, நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இதுதான் உண்மை. எங்க நீங்க 2 பேரும் தான் வந்திருக்கீங்க? இவன் எங்க தம்பி? அவனுக்கு ஏதோ ஆபீஸ்ல ஏதோ ஆடிட்டிங்கோ என்னமோ ஒன்று சொன்னான், அது இருக்குதாமா. அதனால வரத்துக்கு லேட்டாகும். அதுவும் இல்லாம காலையில நேரமா வெள்ளனையே கிளம்பி போயிட்டானே, அதான் நம்ம வந்துட்டு போவோன்னு வந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்த? என்னத்த பண்ணுவேன், அங்க வந்தனால துணி எதுவும் துவைக்க முடியாமே போயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது, எல்லாத்தையும் எடுத்து போட்டு துவைப்போம்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏடி, கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாள் ஆகி போச்சு. நாங்களே இந்த வீடெல்லாம் கழுவி துணிமணி துவைச்சு வீடு சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. நீ என்னடி பண்ணுனாங்க வந்து என்னமோ வேலை இருந்து அப்படி இப்படின்னு இருக்கிற? அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேனே, தெரியாதா? ஆமா, அலைஞ்சு திரிஞ்ச, வெளியே போய் சொல்லிடாத. அப்புறம் அவ்வளவுதான், எல்லாம் கை கொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாண வீடு நடந்த வீட்லயே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான். அங்கேயும் இங்கேயும் வந்து நடந்துட்டு என்னமோ வந்து வேலை செஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வேலை செய்யாம நீ பாட்டுக்கு தூங்கியே செழிச்சிருப்ப. இன்னைக்கு துணி இல்லாம இருக்கும் போட்டுக்கிறதுக்கு உடனே எல்லாத்தையும் எடுத்து போட்டு துவைக்கணும்னு நினைச்சிருப்ப. ஏம்மா என்ன குறை சொல்லலன்னு வச்சுக்கவே, உனக்கு தூக்கமே வராது பாத்துக்க. சரி, என்ன சமைச்ச காலையில? என்னத்தான் சமைப்பேன், இன்னைக்கு துணிமணி எல்லாம் துவைக்கணுமேன்னு சொல்லி காலையில நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து அதை தான் சமைச்சு சாப்பிட்டேன். ஏண்டி, ஆபீஸ்க்கு போற மாப்பிளைக்கு நூடுல்ஸ் அடி செஞ்சு கொடுப்ப, அது வயித்துக்கு காணுமா? அட அதையமா கேக்குறேன், உன் மாப்பிள்ள சாப்பிட கூட இல்ல, காலையில சாப்பிடாம கூட ஓடிட்டாரு. ஆமா, இப்படி வாய்க்கு ருசி இல்லாம சமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த மனுஷன் எப்படி சாப்பிடுவாரு? அட சாப்பாடு பிடிக்காமலாம் ஓடல, நான் ஒரு விஷயம் கேட்டேன், அதனாலதான் மனுஷன் வீட்டுல கூட இல்லாம தரிச்சுக்கிட்டு ஓடுறது. என்னடி, என்னது? நான் ஒரு 2 நாள் தான் வீட்டில் இல்லை. வீடு எப்படி இருக்குன்னு பாரு. இனிமே நான் இந்த பக்கமே வர முடியாதுல்ல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தினமும் நீங்க தான் எனக்கு யாருமே இல்லாத நேரத்தில் ஆறுதலாக இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட புது வாழ்க்கையை தேடி போயிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அட அதையமா கேக்குற, இவரு நாங்க பாப்பா கல்யாணத்துக்காக 10 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த புக்கு வேணும் நான் பார்க்கணும்னு கேட்டேன். அதை கையில கொடுக்காம அவர் வேணும்னே என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுவும் தில்லால வீடு வேலை எதுவும் பார்த்துட்டாரா என்னன்னு தெரியலமா. இந்த அமுதாவுக்கு வேற கல்யாணத்துக்கு எதுவும் பணம் கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. அதுதான் என்ன ஏதுன்னு பாப்போம்னு பார்த்தா கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதனாலே வீட்டுல தங்குறது இல்ல மனுஷன். இப்பதானே தெரியுது. ஏண்டி இப்படி வயிற்றுச்சல் பிடிச்ச அலையிற? அப்படி தம்பி ஏதாவது பண்றதா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவாரு. உன்கிட்ட சொல்லாம என்னைக்கு எந்த விஷயத்தையும் பண்ணியிருக்காரு? இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காதடி. ஏதோ வேலை விஷயமா இருக்கும் போயிருப்பாரு. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அன்னைக்கு அமுதா என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் 7 பவுன் தான் வச்சிருக்கேன், நீ அதை தான் போட போறேன்னா. அடுத்த நாள் காலையில பார்த்தா 10 பவுன். அது எப்படி வந்திருக்கும்? அதுதான் எனக்கு ஒரே சந்தேகம். அதுவும் இல்லாம இந்த மனுஷன் அவங்க வீட்டுல இருந்தாரு அன்னைக்கு போய் பார்க்கும்போது, ஒருவேளை இந்த மனுஷன் தான் நகை எடுத்து கொடுத்துருப்பாரோ, அதுவும் இல்லாம பாப்பாவோட கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்துல எதோ எடுத்து கொடுத்துருப்பாரோன்னு எனக்கு ஒரே சந்தேகம். அதுதான்மா. ஏண்டி இப்படி காஞ்சு போய் கிடக்குற? இல்ல கேக்குறேன், உன் தம்பி பொண்டாட்டிக்கு தானே செஞ்சிருப்பாரு.